வெல்கம் டு பவானியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. எப்படி ஈஸியாக வீட்டிலே செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளிப்புக்கு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, தாளிக்கிற உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் போதும். அடுத்தது நம்ம ஒரு 5-6 பூண்டு பல் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இஞ்சி ஒரு 1/4 துண்டு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் பூண்டு மட்டும் நிறைய சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பூண்டு ரொம்ப கோல்டன் ப்ரௌன் எல்லாம் வர வேண்டியதில்லை. ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனாலே போதும். பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் கேரமலைசேஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி டார்க் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வதக்கணும். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கிட்ட நின்று கொஞ்சம் நல்லா பரட்டி விட்டுகிட்டே இருந்திங்கன்னா சீக்கிரம் ப்ரௌன் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நான் 200 கிராம் அளவு காளான் நல்லா சுத்தம் செஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த எண்ணெய் நல்லா மஷ்ரூம்லேயும் நல்லா கோட் ஆகட்டும். காளான் 2 நிமிஷம் போல் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் அளவு தான் சேர்க்குறேன். தேவைப்பட்டால் நம்ம திரும்பவும் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் காளான்லேருந்தே அப்படியே தண்ணி விட ஆரம்பிச்சிடும். நீங்கள் எந்த தண்ணியும் சேர்த்து தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் குக் ஆச்சுன்னா இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு வெந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தீங்கன்னா அதிலேருந்து தண்ணியெல்லாம் நல்லா வற்றி ட்ரையாக வந்துடும். இப்போ கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருக்குது. நான் திருப்பியும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம மசாலாவை ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் அளவு சோம்புத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா காரத்துக்கு நம்ம மிளகு தான். ஃபுல் அண்ட் ஃபுல் மிளகுங்காட்டி 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே ஹீப்டாக எடுத்து ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலாலாம் 2 போட்டாகி ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். மஷ்ரூமில் அந்த மசாலா நல்லா கோட்டாகி நல்லா ட்ரையாக வந்ததுக்கப்புறம் ஆப்ஷனல் தான், குடமிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்துனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் போல் இது லைட்டாக வதக்கிக்கலாம். ஏன்னா அந்த குடமிளகா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும். பாருங்கள், சூப்பரான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்